குட் எம்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு 9 தேதி ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை நம்மளோட டெமல் ஜூம் செஷன். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றாவது வந்து அந்த கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் ப்ரெசென்ட் பை நம்மளோட ரூபி ஸ்தா மிஸ் சாந்தி. அண்ட் செகண்ட் பார்ட் ஆன் த மார்க்கெட்டிங் பிளான் ப்ளஸ் இன்க்ளூடிங் எப்படி சேர்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேரிங் என்னோட பார்ட். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1.5 hours முடிக்க பார்க்குறோம். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் ஃபர்ஸ்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புதுசாக வந்த அனைவருக்கும் லெட் மீ இன்ட்ரடியூஸ் நம்மளோட ரூபி ஸ்டார் மிஸ் சாந்தி. அவங்க ஸ்டில் பகுதி நேரமாக தான் செய்கிறாங்க ஐஎம்சியை. அண்ட் ஃப்ரம் இப்போ வெரி கமிட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் லீடர். அண்ட் பகுதி நேரமாக செஞ்சே அவங்களோட ரூபி ஸ்டார் ரேங்கை முடிச்சுட்டு ஸ்டில் பகுதி நேரமாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வெனஸ்டே ஒரு சென்டரில், தென் எவ்ரி ஃப்ரைடே இன்னொரு சென்டரில் கமிட் பண்ணி ஷேரிங் பண்ணிட்டு நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்காண்டி அவங்களோட சாட்டர்டே ஃபேமிலி டைம் ஒதுக்கி ஜூம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு கமிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களோட டைமை கடந்தாமல் நான் நம்ம ரூபிஸ்தா மிஸ் சாந்தியை அழைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மூர்த்தி சார். குட் ஐம்சி எல்லாத்துக்கும் அனைவருக்கும் குட் ஐம்சி மாலை வணக்கம். எனக்கு மூர்த்தி சார் அவர் சேர்மன்ஸ் தான் எனக்கு திரும்பி இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வெரி வெரி ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். அதே டைம்ஸ்ல கங்க்ராட்ஸ் டு யூ சார், பிகாஸ் நீங்க ஒரு பெரிய சாதனையை படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களை தான் நாங்கெல்லாம் பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து இட்ஸ் a வெரி பிக் அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம ஸோ வி ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ யார் யார் ஃபோன் சைலண்ட் மோட் வைக்கணுமோ வச்சிருங்க, பிகாஸ் ஐம் கோயிங் டு ஷேர் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் நான் ப்ராடக்ட் போடுறதுக்கு வாட் எவர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே ஷேர் பண்ணுறது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஐம் அ மெடிக்கல் டாக்டர். இன்ஃபேக்ட் நானே இது வந்து கம்பெனியில் மூர்த்தி சார்கிட்ட அண்ட் ஐம் லேர்னிங் தீஸ் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட், ஸ்டில் லேர்ன் பண்ணிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கன்வே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீக்லி ப்ரீவியூவில் யார் பார்த்தாலும் ஈவன் பர்சனலியாக மெசேஜ் வரும்போது கூட ஐம் ஆக்சுவலி ஷேரிங் தீஸ் இன்ஃபர்மேஷன் டு தெம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். பிகாஸ் ஐஎம்சி எல்லாரும் அப்படின்னு தெரியுது, பட் கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியலன்னா நம்ம இந்த பிஸ்னஸ்ல வந்து பெரிய ஆளுக்கு ஈடுபட முடியாது. ஸோ நம்ம பேஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐஎம்சி ஹெல்த் கேர் இந்தியா பெர்ஹாட் அப்படின்னா ஐஎம்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஸோ நான் எப்பயுமே என்னோட மீட்டிங் சொல்லுவேன், இது வந்து இந்தியா யூச்சினா இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ஐஎன்சி அப்படின்னு. ஆக்சுவலி இட்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அண்ட் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாம இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நாயகர்களும் சீனவங்களும் வந்து நம்மளோட பிசினஸ்ல வந்து நம்மளோட பொருள் நம்ம பானத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இன்வால்விங் இன் திஸ் பிகாஸ் என்னன்னா ஒரே காரணம், they are looking for the organic sauce. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே AGL 932402 போட்டிருக்கு. ஸோ AGL வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்தா ஜுவாலான் லாங்ஸோங். அண்ட் 93 அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ் த இயர் தட் அக்தா ஜுவாலான் லாங்ஸோங் வந்து இம்ப்ளிமெண்டட். அண்ட் 2402 வந்து த நம்பர் தட் வி ஆர் ரெஜிஸ்டர்ட், நம்மளோட லிஸ்டிங் நம்பர். ஸோ நம்ம ரன்னிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 2402. ஓகே, ஸோ ஐஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் நியூ. மலேசியாவுக்கு வந்து இஸ் வெரி நியூ, பிகாஸ் மலேசியாவில் வந்து 2022 தான் ஸ்டெப் இன் பண்ணுச்சு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2007 இந்த கம்பெனி வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 2007 18 வருஷமா அவங்க பெரிய அளவுக்கு செயல்படுத்துறாங்க. அவங்க பேஸ் வந்து வெரி ஸ்ட்ராங். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருள் தயார் பண்றது, அவங்களோட பாய்க்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஹை அண்ட். அண்ட் அவங்களுக்குன்னு சொந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, R&D டிபார்ட்மெண்ட் இருக்கு, தே ஹேவ் தேர் ஓன் ரிசர்ச் சென்டர். ஸோ பொதுவாகவே எல்லாரும் மைண்ட்லயும் என்ன ஓடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்தியால இருந்து வருது இந்த பொருள் வந்து எவ்வளவு சுத்தமா இருக்கும், தரமா இருக்குமான்னு அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு நான் பிறகு பதில் சொல்றேன்.
எவ்வளவு தரமா சுத்தமா செய்யறாங்க, எந்த அளவுக்கு வந்து உலக நீதி வந்து அங்கீகாரம் பண்ணிருக்காங்கன்னு அப்படின்னு அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ வி ஹேவ் அவர் ஓன் டாக்டர்ஸ் அண்ட் வி ஹேவ் அவர் ஓன் சயின்டிஸ்ட். ஓகே, அண்ட் இந்தியால வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சா கூட ஒரு 18 இயர்ஸ் இந்தியா தவிர்த்து அவங்க எந்த நாட்டுக்கு இது வரைக்கும் அவங்க ஸ்டெப் இன் பண்ணல. பட் மலேசியா தான் பார்க்க போனீங்கன்னா 2020 த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தி ஸ்டெப் இன். பட் இந்தியா விட்டுட்டு அவங்க எங்கேயுமே போவாட்டி கூட இன்னைக்கு அவங்களோட பானம் வந்து உலக நீதி வந்து அவங்களுக்கு வந்து விற்பனை ஆகுது. ஸோ எப்படி அவங்க பிசினஸ் வந்து கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ we move on. And இது நம்மளோட எஸ்எஸ்எம். ஸோ எஸ்எஸ்எம் பார்த்தீங்கன்னா when they came into Malaysia, ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு வருஷம் ரினியூவல் கொடுத்தாங்க, செகண்ட் இயர் வந்து ஒரு வருஷம் ரினியூவல் கொடுத்தாங்க, அண்ட் இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பெனி கவர்மெண்ட் வந்து என்ன பார்த்தாங்கன்னா நம்மளோட ஐஎம்சி வந்து ட்ரூலி கம்ப்ளை டு த என்னென்ன கவர்மெண்ட் ஆக்ட் கொடுத்தாங்களோ they have truly complying to the government act. அண்ட் அது மட்டும் இல்ல நம்மளோட ப்ராடக்ட் பேஸ் பார்த்தாங்கன்னா இஸ் வெரி ஜெனுவின் ஆர்கானிக். அண்ட் அவங்களோட ரொம்ப முக்கியமான சிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த வே அந்த மார்க்கெட்டிங் பிளான். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஜெனுவினா இருக்கு. இது வந்து லைக் நாட் பைனரி பிளான், இட்ஸ் நாட் லைக் ஸ்கீம் செப்பாட் காயா இன்னைக்கே காசை போட்டு நாளைக்கு எடுக்கிறதுக்கு. இது ரொம்ப ஜெனுவினா இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு த ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு 5 வருஷம் ரினியூவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த இவர் தான் நம்ம டாக்டர் அசோக் பத்தியா, அதாவது ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஐஎம்சி. அண்ட் இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் 58 வயசுல வந்த பிறகுதான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐஎம்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் ஒன்லி அ எக்ஸ் பேங்கர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்ல 58 வயசுல எல்லாரும் வந்து ரொம்ப பேர் ரிட்டையர் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போவாங்க. பட் இன்னைக்கு டாக்டர் அசோக் பத்தியாவை பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரே காரணம் அவரோட மோட்டோ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா success will not come merely by taking the first step, and we have to face forward and keep on taking steps. ஏன் இந்த வார்த்தையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பேங்கர், எக்ஸ் பேங்கர். அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லையே. இன்னைக்கு அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தா அவர் இன்னைக்கு இந்த பொருள் வந்து கண்டுபிடிச்சி கொண்டுட்டு போயிட்டு 4 பேர் திருப்பி விற்பனை பண்ணும் போதோ இல்ல அதை ஷேர் பண்ணும் போதோ கண்டிப்பா வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கும். ஆனா இல்ல மீன்ஸ் இஃப் இஸ் அ பிரைம் மினிஸ்டர் அவரை பிடிக்குமோ இல்லையோ அவரோட பதவிக்கும் அந்த பொருள் வந்து விற்பனை ஆகும், இல்ல யாரோ எடுத்துக்குவாங்க. பட் தென் இஸ் ஒன்லி எக்ஸ் பேங்கர். ஆனா அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பார்க்குற ரிஜெக்ஷன் தான் அவரும் பார்த்திருப்பாரு. பட் இன்னைக்கு அவருக்கு அந்த அந்த ரிஜெக்ஷன் வந்து ஒரு பெரிய பிக்சரா முன்னுக்கு கொண்டுட்டு வந்தாருன்னா இன்னைக்கு ஒரு பாட்டில் ஆரம்பிச்சாரு ஒரு அலோவேராவை. இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா 370 ப்ராடக்ட் இருக்கு. அப்படி ரிஜெக்ஷன் தான் பெருசுன்னு அப்படின்னு முன்னுக்கு கொண்டு வந்தாருன்னா இன்னைக்கு 370 ப்ராடக்ட் வந்திருக்காரு. அதே போல இன்னைக்கு வந்து 18 வருஷமா பெரிய அளவுக்கு வந்து இந்த கம்பெனி ஒருவேளை அந்த பொருள் வந்து தரமா இல்ல இது சரியான பொருள் இல்லைன்னா இன்னைக்கு 18 வருஷம் கம்பெனி வந்து செயல்படுத்திருக்காரு. ஸோ இதுதான் அவருக்கு முக்கியமான விஷயம். அவர் கீப் ஆன் கோவிங். அண்ட் அவர் கூட இணைந்து யார் சேராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் சத்யன் பாத்தியா, ஹீ இஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஎம்சி ஹெல்த் கேர். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் யங்கர் ஜெனரேஷன்னால இவரோட மோட்டோ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து 22nd சென்ச்சுரியை வந்து லுக் ஃபார்வர்ட் பண்றேன், ஐ குடன்ட் ஸ்டாக்னேட் இட் ஒன் ஸ்பாட். அதாவது நம்ம உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து விற்பனை பண்ண முடியாது, பல பேருக்கு இது போய் சேரணும், பல பேருக்கு அப்படின்னு ஆன்லைன் மார்க்கெட்டிங் கொண்டுட்டு வந்ததே மிஸ்டர் சத்யன் பாத்தியா தான். Okay, so this is two wonderful person. And also not forgetting introducing நம்மளோட Dheeraj sir, he's the CEO operating our IMC HQ in KL. நம்மளோட HQ எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாம்டாமாய் செராஸ் KL. ஸோ எனி டைம் யாராவது HQ-க்கு போனீங்கன்னா கண்டிப்பா இவரை மீட் பண்ணுவீங்க. இவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவரு. உங்களோட ஹையராக்கி ஸ்லோவா இருக்கா இல்ல ப்ராடக்ட பத்தி தெரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை நீங்க தனியா பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா அவர் நிறைய விஷயம் அவருக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஸோ இஸ் ஆல்சோ நைஸ் ஜென்டில்மேன். அண்ட் ஆல்சோ இன்ட்ரோடியூசிங் அவர் டாக்டர் அக்தர் கன்வாலா. அதாவது இவரை பத்தி நான் சொல்லணும்னா
he is a not ஆயுர்வேதா டாக்டர். ஓகே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவர் ஆயுர்வேதா டாக்டர் இல்ல, இவர் முறையா 20 வருஷம் பயிற்சி படிச்ச ஒரு டாக்டர். ஹீஸ் மெடிக்கல் டாக்டர் அண்ட் இஸ் ஆல்சோ அ சைக்காட்ரிஸ்ட். ஆனா இன்னைக்கு ஏன் டாக்டர் வந்து இன்னைக்கு ஐஎம்சில இருக்காங்க, லேட்டா ஐ வில் ஷேர் யூ அபவுட் தட் ஆல்சோ. அண்ட் இந்த பாஸ்ட் 18 இயர்ஸ் அவங்க வாங்கின சாதனைங்களும் ரெக்கக்னேஷன் குளோபலி அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கொண்டுட்டு போனது, இதுதான் அவங்களோட சாதனைங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இதுதான் நம்ம HQ உத்தராகண்ட் ஹரித்வார்ல இருக்கு. அண்ட் நம்ம கிட்ட சொந்த வேர் ஹவுஸும் இருக்கு. நம்மளோட வேர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா இது 3 மாடி கட்டணும் அண்ட் 280,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்மளுக்கு இங்கிருந்து தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் எல்லாம் வந்து மலேசியாவுக்கு வந்து அவங்க ஷிப்பிங் பண்றாங்க. அண்ட் நம்ம கிட்ட வந்து சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்கு. ஓகே, ஸோ நாம அதை சொல்லியிருந்தேன்ல, நம்ம பொருள் இந்தியா பொருள் இது தரமா இருக்குமா சுத்தமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த பொருள் தரமா இல்லைன்னா சுத்தமா இல்லைன்னா அவங்க வந்து WHO, GMP, GPP, HACCP இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் வந்து அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து வேர்ல்ட் ரெக்கக்னைஸ்ட் சர்டிபிகேட். ஸோ தே ஆல்சோ ஹேவ் ஆர்கானிக் அண்ட் ஹலால் சர்டிபிகேட். ஹலால் சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் ஹலால் சர்டிபிகேட். அண்ட் நம்மளோட FDA கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த GPP, GMP, HACCP இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கோட வாட் இஸ் திஸ் பாலிசி, அவங்களோட இந்த ISO இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட பேக்கேஜிங்கு, ப்ராடக்ட் ப்ரிப்பரேஷனு இதெல்லாம் சரியா இருந்தா தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து சொந்த ஃபார்ம் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட சொந்த அலோவேரா ஃபார்ம் இருக்கு. அதே போல நம்ம கிட்ட சொந்த சீபக்டன் ஃபார்ம், இது வந்து ஹிமாலய மலையில மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சின்ன சின்ன பேரி தான். ஆனா இந்த பேரியோட அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஃபுட் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழத்துல தான், இந்த பேரிஸ்ல தான் அதிகமான ஆக்சிஜன் தன்மை அடக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதிகமான ஆன்டி ஆக்சிடனும் இந்த பழத்துல தான் இருக்கு. ஓகே, ஸோ இது நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய சயின்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க வந்து யூடியூப்ல போனீங்கன்னா ஹிமாலயன் பேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய புராணங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் இருந்து இந்த ஹிமாலயன் பேரிஸ் பத்தி பேசுவாங்க. ஸோ நம்ம இங்க மலேசியால வந்து சி பக்தோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே போல நம்ம கிட்ட சொந்த துளசி ஃபார்மும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான எல்லாரும் மைண்ட்லயும் எப்பயுமே கேட்கிற கேள்வினா, இந்த பொருள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐஎம்சி வந்து பாத்தீங்கன்னா இஸ் அப்ரூவ் பை KKM. ஆனா KKM கீழே வந்து இன்னொரு ஜபாத்தான் இருக்கு, அதாவது BKKM சொல்லுவாங்க, பாகியான் கெஸ்லாமத்தான் குவாலிட்டி மக்கானான். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ கலரிங்கோ கெமிக்கல்ஸும் வந்து இஸ் நாட் ஆடட் இல்லை. அப்ப இது வந்து ஃபுல்லியா ஆர்கானிக்கா, அப்படியே ஆர்கானிக்கா எடுத்து அவங்க பேக்கேஜிங் செய்யறாங்க. ஸோ அந்த அடிப்படையில இட் ஃபால்ஸ் அண்டர் ஃபுட் கேட்டகரி. ஸோ அதனால தான் இட் இஸ் அண்டர் BKKM, கண்ட்ரோல் பை KKM. அண்ட் 2022 தான் மலேசியாவுக்குள்ள வந்துச்சு. ஸோ எப்படி மலேசியாவுக்குள்ள வந்துச்சுன்னா, 2 கவர்மெண்ட் கொலபரேட் பண்ணி தான் வந்து இது மலேசியாவுக்கே கொண்டு வந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாரு. ஸோ திரும்பி வந்து இந்தியா மலேசியா வந்து ஒரு MOU சைன் பண்ணாங்க. ஸோ அந்த MOU வந்து என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 7வது MOU வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, they going to very soon they going to leverage ஆயுர்வேதா வந்து in local university. ஸோ இன்னைக்கு நம்ம இதை அக்கறை எடுத்து கவனிக்கலன்னா இன்னொரு 5 வருஷம் காலகட்டம் என்ன நடக்கும்னா, நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆயுர்வேதா பத்தி அவங்க போய் படிச்சு they can become a certified practitioner. ஸோ இதுதான் the beauty of the ஆயுர்வேதா. ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இன்னைக்கு ஆயுர்வேதா. சரி, ஆயுர்வேதா வந்து இஸ் நாட் சம்திங் நியூ. ஐ பிலீவ் லாட் ஆஃப் எல்டர்லி பீப்புள் இந்த குரூப்ல இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியும். பட் தென் நம்ம அது வந்து இன்னைக்கு யாரும் ஃபாலோ பண்றது, அது நம்ம வந்து அலட்சியமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு திருப்பி ஆயுர்வேதா பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து they live longer.
அண்ட் ஈவன் அவங்களோட இறப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா தான் இருக்கும். நோய்பட்டு அவங்க வந்து இறந்து போல. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலைமை காலம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வயசுல வந்து டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், கண் பார்வை பிரச்சனை, கால் எடுக்கிறாங்க. எல்லாம் அவங்களோட இறப்பு கூட பாத்தீங்கன்னா நோய்பட்டு தான் வந்து இறந்து போறாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ ஆயுர்வேதா வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டர் சிஸ்டம். 5000 வருஷத்துக்கு முன்னே வந்து ஆயுர்வேதா தான் பயன்படுத்துறாங்க. ஸோ ஆயுர்வேதா, ஆயுர்னா லைஃப், வேதானா சயின்ஸ். ஸோ நீங்க இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். டீல்ஸ் வித் த பிரின்சிபல் ஆஃப் கிரியேஷன், ப்ரிசர்வேஷன், ரீஸ்டோரேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் லாஞ்சிவிட்டி. ஸோ பேசிக்கலி ஆயுர்வேதா என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உயிர் அணுக்கள் தான். ஸோ நம்மளோட செல்ஸ் வந்து ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளோட ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருக்கும். சோ அது அந்த நம்மளோட ஹெல்த் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளோட ஆயுசும் வந்து கெட்டியா இருக்கும் தான் ஆயுர்வேதா. சோ ஆயுர்வேதா வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரோட ஒரு விஷயத்த சரிப்படுத்துற தன்மை இந்த ஆயுர்வேதாக்கு அடங்கியிருக்கு. அதே இன்னைக்கு அலோபதி இந்த மாடர்ன் மெடிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து சப்ரஸ் தான் பண்ணும் தர அதுக்கு ஒரு தீர்வு இருக்காது. ஸோ இட்ஸ் a repeating process. ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னா 3 விஷயம் அடங்கி இருக்கு. இந்த 3 விஷயம் சரியா இருந்தா தான் நான் இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பிசிக்கலி நான் ஃபிட்டா இருக்கணும், மென்டலியும் நான் ஃபிட்டா இருக்கணும், சோஷியலியும் நான் ஃபிட்டா இருக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, அப்படியே அடங்கியே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து மென்டலி நாட் ஃபிட், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அப்ப அதுக்கு உடல்நிலை வந்து அவங்களுக்கு பாதிப்பு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 3 விஷயம் சரியா இருந்தா தான் நம்ம வந்து லைஃப்ல நம்மளோட பாடி சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. நான் இப்ப ஹவு டு ஏர்ன் அவர் ஹெல்த், எப்படி நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து போதுமான எக்ஸசைஸ் கண்டிப்பா வேணும், உடல் பயிற்சி. ஏன்னா ஆயுர்வேதா சொன்னீங்கன்னா ஆயுர்வேதாலயே யோகா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ உடல் பயிற்சி கட்டாயம் நம்மளுக்கு வேணும். ரெண்டாவது நம்மளோட சைக்கிள் attitude. சில பேத்துக்கு வந்து மது அருந்துற பழக்கம் இருக்கும், இல்ல புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து attitude. ஸோ நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்குமா, நம்மளோட லிவிங் லைஃப் ஸ்டைல். இல்ல இப்ப இந்த 2 பழக்கம் இல்லாட்டி கூட கண்ட நேரம் கண்டதையும் சாப்பிடுறது நம்மளோட உணவு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் இருந்தா தான் நம்ம பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பாடிக்கு வி ஆல்சோ மஸ்ட் கிவ் இனஃப் ரெஸ்ட். ஏன் இந்த ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடி சிஸ்டம்க்கு வந்து தெரியும் எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு. அப்ப நம்ம போதுமான ரெஸ்ட் கொடுத்தா தான் அதோட வேலையை அது கரெக்டா செய்யும். இல்ல நம்ம பாடியை வந்து டிடாக்ஸ் பண்ணணுமா, இல்ல செல்ஸை ரிப்பேர் பண்ணணுமா. அப்ப நம்ம ரெஸ்ட் கொடுக்காம ஓய்வு இல்லாம போயிட்டே பணத்தையே நோக்கி போயிட்டு இருந்தா உடல் ஆரோக்கியத்தை எப்ப தேட போறீங்க. சோ இதுதான் அவங்களோட இது. ஸோ நம்ம வந்து 50% வேலை செஞ்சோமா 50% நம்ம பாடி ரெஸ்ட் நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஓகே. அதே போல போதுமான அளவுக்கு நியூட்ரிஷனும் நம்ம சப்ளிமெண்டும் கொடுத்துதான் ஆகணும் நம்ம செல்ஸ்க்கு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைமைக்கு வி மஸ்ட் ஹேவ், ஐ மீன் வி ஹேவ் டு டேக் நியூட்ரிஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள சாப்பாடுங்கெல்லாம் அப்படி இருக்கு. லாட் ஆஃப் அஜினோமோட்டோ, இல்ல காய்கறிங்க வாங்கும்போது லாட் ஆஃப் பெஸ்டிசைட் வந்து மருந்து, பூச்சி மருந்துங்க வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் யாரு சாப்பிட்றா அப்படின்னு கேட்டா நம்ம தான் சாப்பிடுறோம். ஓகே. ஸோ ஹவு பாடி ப்ரோக்ரஸ் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம பாடி வந்து வெரி சிம்பிள். நம்ம உடல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுனா எல்லா விஷயமும் நம்ம பாடியில வந்து ட்ரிகர் பண்ணும். அப்ப பேசிக்லி இந்த விஷயம் சரியா நடக்குதான்னு அப்படி நம்ம பார்ப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஜீரண சக்தி கரெக்டா இருக்கா. சில பேருக்கு காலையில சாப்பிட்ட சாப்பிட நைட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்டது கரெக்டா வந்து மலம் கழியிறோமா, டிடாக்ஸ் பண்ணுதா, இல்ல போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ் செய்றீங்களா, உங்களோட பாடியில தேவையில்லாத ஸ்வெட், ஐ மீன் ஸ்வெட் பண்றீங்களா. இது எல்லாமே அண்டர் டிடாக்ஸ். இது ரெண்டும் சரியா நடக்கலன்னா இதெல்லாம் உங்க உடம்புலயே வந்து தங்கி போயிடும். உங்க உடம்புல தங்கி போனுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஆர் கிரியேட்டிங் a lot of toxic. உங்க பாடி வந்து பிகம் டாக்ஸிகேட், நச்சுத்தன்மை அதிகமா இருக்கும். அப்ப பாடியில இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகும்.
அப்ப அதிகமா நச்சுத்தன்மை நடக்கும்னா ஒரு நாள் நம்மளே உட்கார வச்சிடும். டிசபிலிட்டி அதுதான் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரோக் ஆயிடுது, திடீர்னு பார்த்தா பேரலைஸ் ஆகிறாங்க. ஸோ இதுதான் அதோட மெயின் காரணமே. கடைசியா என்ன ஆகும்னா நம்மளோட வியாதி வந்து கிரானிக் டிசீஸ் ஆயிரும். அதோட நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்து பாபாய் தான் சொல்லிட்டு போகணும். ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொசஸ் ஹெல்ப் டு தட். ஓகே, நான் மத ஒரு ப்ராசஸ் பத்தி. ஸோ இந்த விஷயம் எல்லாம் சரியா நடக்கலன்னா கண்டிப்பா நம்ம பாடி வந்து ட்ரிகர் பண்ணும். நம்ம பாடி வந்து ஒரு அலாம் இருக்கு, அது வந்து ட்ரிகர் பண்ணும். எப்படி ட்ரிகர் பண்ணும்? பிகாஸ் இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம என்ன நினைப்போம், இது வந்து சாப்பாடு சரியில்லை, வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலசிக்கல் பிரச்சனை, பேட் பிரேத், அப்படியே வந்து உடல் ஐ மீன் வாய் துர்நாற்றம், அதே போல எக்ஸஸ் வெயிட், உங்களோட ஸ்கின் பார்க்க ஒரு செல்ப் இருக்காது, பிம்பிள்ஸ், அதிகமான மோப்பரும் உங்க ஃபேஸ்ல, பாடி எப்பவுமே சூடா இருக்கும். அதே போல ப்ளோட்டட், சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஜீரணமாவாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சா கூட சமத்துல வயிறு உப்பிக்கும். ஓகே, ஜீரண சக்தி இஸ் வெரி புவர், ஈஸிலி கெட்டிங் டயர்ட். ஓகே, சமத்துல பேர் உட்காந்தா கூட சில பேர் வந்து தூங்கிடுவாங்க. ஓகே, சாப்பிட ஒரு ஆசை வராது, லாஸ் ஆஃப் appetite, தூக்கம் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு சடுன்னு போகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம வந்து இது வந்து நத்திங் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு காரணம் சொல்லிப்போம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். இது வந்து ஒரு பேப்பர் கட்டிங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம மலேசியன் பத்திரிகையில வெளியாகுன பாகியான் கசியாத்தான்ல வெளியாகுன ஒரு பேப்பர் கட்டிங் தான். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊசோஸ்பாய் கசியாத்தான் பை. இன்னைக்கு கேன்சர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பெnyakit ஜந்தோம், அலர்ஜி, ஆஸ்மா, ஆட்டிசம் எல்லாமே வந்து இன்னைக்கு குடல் தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லலாமே கேன்சர் வந்து இஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். சயின்ஸ் வந்து பொய் சொல்ல, உண்மைதான். ஆனா நம்ம பாடியில நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இதை நம்ம தவிர்க்கலாம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா தென் வி ஆர் ப்ரோன் டு டிசீஸ். ஸோ அன்னைக்குள்ள காலத்துலாம் ஏன் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளக்கெண்ண குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, சாப்பாடுல பத்தியமா இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்ம அதை யாருமே ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. ஸோ 40 வருஷமா நம்ம ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிட்றோம். எப்படி? காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு, அப்புறம் டீ டைம், டின்னர், அப்புறம் சப்பர், 5 தடவை சாப்பிட்றோம். அப்ப நம்ம சப்போசிங்லி 5 தடவை மலம் கழியணும், ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு உள்ள டைம் எப்படி போகுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை, சில பேரு 2 நாளைக்கு ஒரு தடவை. அப்ப இந்த 40 இயர்ஸ் வந்து இதே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ உங்க பாடி கெட் டாக்ஸிகேட்டட் யூ ஆர் டெபாசிட்டிங். அப்ப என்ன நடக்கும்னா இன்ஃப்ளமேஷன் வரும். அப்ப லீவர் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். ஓகே, கேன்சர் வரலாம், இல்ல ஹார்ட் இஷ்யூ வரலாம். ஸோ இது எல்லாமே இதுக்கு தான் காரணம். இதுதான் மெயின் காரணமே. ஓகே, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிக்சர் பட் வெரி மீனிங்ஃபுல் பிக்சர். ஐ பிலீவ் எல்லாத்துக்கும் வந்து காடி இருக்கு. நம்மளோட டிரைவர் சீட்ல மேல நம்ம ஒரு ஸ்டிக்கர் வச்சிருப்போம். என்னன்னு 5000 மைலேஜோ இல்ல 10,000 மைலேஜோ நம்ம காடி வந்து கருப்பெண்ணை மாத்தணும், அப்படியே காடி சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும். அதுல ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் நம்ம மிஸ் பண்ணாம கண்டிப்பா காடியை கொண்டுட்டு போயிருவோம். ஆனா நம்ம உடல சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு உங்களோட காலண்டர்ல நீங்க ஏதாவது ஒரு தேதி குறிச்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே அது செய்யல. நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கார்டு தான் இருக்கும். அந்த அன்னைக்கு நம்ம போய் டாக்டர் பாக்குறதுக்கு உக்காந்துருக்கோம். ஓகே, சோ நம்ம பாடியும் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி சர்வீஸ் பண்றதுன்னு அதுக்கு நான் உங்களுக்கு பிறகு வரேன். ஸோ இக்னோரிங் ஆஃப் சர்வீசிங் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைனலி வி வில் எண்ட் அப் இன் அ ஹாஸ்பிட்டல் பெட். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் பிக்சர் பட் ஆக்சுவலி இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஓகே, நான் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபுட் பெவரேஜ் ப்ராடக்ட் இருக்கு, எல்லாமே பானம். அண்ட் அதே போல காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ப்ராடக்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து இது பெண்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். இது நம்ம டெய்லி யூசேஜ். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட டூத் பேஸ்ட் இருக்கு, ஷாம்பு இருக்கு, ஸ்கின் லோஷன் இருக்கு,
சோப் இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு. இதெல்லாம் நம்ம டெய்லி வீட்டுல பயன்படுத்துற ஜாமா தான். ஸோ ஐஎம்சில இருக்கிறவங்க என்ன கேட்டீங்கன்னா, யாரு வந்து டூத் பேஸ்ட் மாத்தலையோ தே ஹேவன் சேஞ்ச். சி நம்ம பார்க்கிற டூத் பேஸ்ட் எல்லாமே கெமிக்கல் இருக்கு. நம்மளோட டூத் பேஸ்ட் வந்து இஸ் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல். அதை வந்து பயன்படுத்துவாங்க. பிகாஸ் அன்னைக்குள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மூலிகை சம்பந்தப்பட்ட டூத் பேஸ்ட் தான் எல்லாரும் பயன்படுத்தாங்க. இப்ப நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. ஓகே, ஸோ நம்ம பாடி சிஸ்டம் இன்னைக்கு ஐஎம்சி ப்ராடக்ட் எப்படி நம்ம பாடிக்கு வந்து உதவி செய்ய போகுது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துல எந்த முக்கியமான விஷயத்த வந்து அதை கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம பானம் ஹெல்ப்ஸ் டு டிடாக்ஸ். ஓகே, நம்ம இந்த இந்த நம்மளோட பானம் ஹெல்ப்ஸ் யூ டு டிடாக்ஸ் வாட் எவர் நம்ம அக்யூமுலேட் பண்ணி இவ்வளவு நாள் வச்சது எல்லாத்தையும் டிடாக்ஸ் பண்ணும். ரெண்டாவது, நம்மளோட உயிரணுக்கள், நம்மளோட செல்ஸ் வாட் எவர் இஸ் பீன் டேமேஜ், இது எல்லாத்தையும் சரிப்படுத்துற தன்மை நம்மளோட செல்ஸ் நம்மளோட பானத்துக்கிட்ட இருக்கு. அதே மட்டும் நம்ம இந்த ரெண்டு விஷயம் சரியா நடந்துச்சுன்னா நோரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ யூ ஃபீல் மோர் ஹெல்த்தியர். இதுதான் 3 முக்கியமான விஷயம் நம்ம பாடி சிஸ்டம், இந்த சிஸ்டம். அதனால தான் சொன்னேன், நம்மளுக்கு போதுமான ரெஸ்ட் இருந்தா தான் நம்ம இவங்களுக்கு வந்து வழி விட முடியும், அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யறதுக்கு. ஓகே ஓகே, இது வந்து ஒரு டெஸ்டிமோனியல். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிமோனியல் சிரம்பானந்த வந்த டெஸ்டிமோனியல். இவங்க வந்து ஒரு கோழி பண்ணையில கோழி பண்ணையில சாரி ஓகே. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இவங்க வந்து கோழி பண்ணையில வேலை செய்யறாங்க. இவங்க வந்து வெரி யங் ஏஜ் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு வந்து கேங்க்ரீனோ டயபெட்டிஸோ ஒன்றும் இல்லை. பட் ஃபுட் வெரி புவர் ஃபுட் மேனேஜ்மெண்ட். நம்ம கோழி பண்ணைன்னா சொன்னா கிருமி கால் மூலியமா தான் போறோம். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலி பாதி படத்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பட் ஆக்சுவல் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா கால் வரைக்கும் போய் புண்ணால வரைக்கும் வந்து ஃபேஸ் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளோட பானத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அலோவேரா, நம்மளோட பேசில், நம்மளோட டர்மரிக் அண்ட் அலோஜெல் எவ்வளவு நாள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் விதின் அ மந்த் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா, நம்ம ப்ராடக்டை பத்தி பார்ப்போம், எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்னு. ஸோ நம்மளோட அலோவேராவோட தன்மையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டிடாக்ஸ் பண்றது தான். அண்ட் அது மட்டும் இல்ல, அலோவேரால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆன்டாசிட்டி. ஸோ இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதிகமான வைட்டமின்ஸு, மினரல்ஸு, இது எல்லாமே வந்து இந்த அலோவேரால இருக்கு. அதே போல இந்த அலோவேரா நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம், அந்த மூட்டு வேலை பிரச்சனை, வலி பிரச்சனை, காவுட் பிரச்சனை, ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூ, இது எல்லாத்தையும் சரிப்படுத்துற தன்மையும் இதுகிட்ட இருக்கு. அன்வான்ட் பிளாக்கேஜ், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ற தன்மையும் இதுகிட்ட இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதவிடா பிரச்சனை, அந்த மசில் கிராம், பெயின், இது எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ற தன்மை நம்மளோட அலோவேரா கிட்ட இருக்கு. ஸோ அதே அந்த பெண்மணிக்கு வந்து கெனாட் கன்சீவ். ஸோ கண்டிப்பா இந்த அலோவேரா வந்து அவங்களுக்கு கொடுங்க. பெலோப்பியன் டியூப்ஸ்ல இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ற தன்மை இருக்கு. ஸோ தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், சொரைசிஸ், ஸோ எனி ஸ்கின் டிசார்டர்ஸ், நம்மளோட அலோவேரா இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். அது மட்டும் இல்ல, நம்மளோட அலோவேரால பாத்தீங்கன்னா அதிகமான கொலஜன் தன்மையும் இருக்கு. ஸோ உங்க ஸ்கின் பார்க்க ரொம்ப யூத்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கிறது, நம்மளோட குறைக்கிற லெவல்லையும் நம்ம அலோவேரா கிட்ட இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்மளோட சுகர், குளுக்கோஸ், ப்ரீ டயபெட்டிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட அலோவேரா. ஸோ இது யாரு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பிணி பெண்ணுக்கு கட்டாயம் நம்ம இதை கொடுக்க மாட்டோம். பிகாஸ் டிடாக்ஸ் இல்ல, சான்சஸ் டு அபார்ட் இஸ் வெரி ஹை. ஓகே, அதே போல சில பெண்மணிக்கு வந்து இந்த மாதவிடா பிரச்சனை வந்து நான் ஸ்டாப்பா ஹேவி ஃப்ளோ வந்துச்சுன்னா நீங்க வந்து அலோவேரா பயன்படுத்தாதீங்க. அப்ப இன்னும் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் டேக் அலோவேரா. ஸோ அலோவேரா வந்து பெஸ்ட் ஐடியல் டைம் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்ல. ஸோ அந்த மூடி நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அதோட லெங்த் வந்து நீட்டா இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் வந்து 30 ml. ஸோ பெஸ்ட் வந்து 30 ml இன்டூ 150 ml வாட்டர், இல்லாட்டி
250 ml வாட்டர். ஸோ அலோவேராக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடாக்ஸ்க்கு உடம்புல உள்ள நச்சுத்தன்மை வெளியாக்குறதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவை. அப்போ அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுச்சுன்னா அப்போ நம்ம பாடி வந்து யூ கேன் சி a lot of different. ஸோ பாடி வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஆக்சுவலி நம்ம அலோவேரா வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். காலையில நீங்க திரும்பி இன்னொரு தடவை நீங்க குடிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. இதுல ஹாய் இன் ஃபைபர்னால உங்களோட மார்னிங் ப்ராசஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதே போல இன்னொரு ப்ராடக்ட் நம்ம இங்க பார்ப்போம். இதுதான் நம்மளோட சி பக்டோன். ஓகே, சி பக்டோன் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சேன் ஹிமாலயா. இது வந்து இதோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பழத்துல அதிகமான ஆக்சிஜன் அடங்கப்பட்டிருக்கு அண்ட் ஹை இன் ஆன்டி ஆக்சிடன்ட். அது மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசார்டர்ஸ் இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆர்த்ரைட்டிஸ், ஸ்லீப் டீஸ், ஸ்பாண்டலைசிஸ்க்கு நம்மளோட சி பக்டோன் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் எல்லாம். ஏன்னா இது வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து உங்க செல்ஸ்க்கு கொடுக்கும். அதே போல டேமேஜ் பண்ண செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ற தன்மை இந்த சி பக்டோன் கிட்ட இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்ல, நம்மளோட சி பக்டோன் பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9, ஒமேகா 7. ஸோ ஒமேகா 3 ஆக்சுவலி இஸ் வெரி குட் ஃபார் த பிரெயின். எனிதிங் ரிலேட்டட் டு பிரெயின் டிசார்டர்ஸ், உதாரணத்துக்கு லைக் பர்கின்சன், ஸ்ட்ரோக்கு, வாட் இஸ் திஸ் வீக் மெமோரி, ஆட்டிசம் கிட், கண் பார்வை பிரச்சனை. சில பேருக்கு வந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து அவங்களால ஸ்மெல் பண்ண முடியாது. ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு பிரெயின். அதே போல உங்க வீட்டுல வந்து எல்டர்லி பீப்புள் இருந்தாங்கன்னா கட்டாயம் நம்மளோட சி பக்டோன் கொடுங்க. ஏன்னு சொன்னா அவங்க வயசு போக போக அவங்களோட பிரெயின் வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ தே வில் லூஸ் பேலன்ஸ் ஆல்சோ. அண்ட் ஒமேகா 6 and 9 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபார் ஹார்ட். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கும், நெஞ்சி வந்து படப்பட அடிக்கும். ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ற தன்மை நம்மளோட அலோவேரா நம்மளோட சி பக்டோன் கிட்ட இருக்கு. அண்ட் பம்பிங் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் அதிகமான ஆக்சிஜன் உங்க பிளட் சப்ளை பண்றதுனால உங்களோட என்டையர் பாடிக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். இதுல அதிகமா வைட்டமின் சி இருக்கனால யூ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். அண்ட் ஒமேகா 7 வந்து பாத்தீங்கன்னா வெரி குட் ஃபார் த ஸ்கின். எனிதிங் உங்களுக்கு ஸ்கின் டிசார்டர் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சொரைசிஸோ இல்ல ஸ்கின் டிசார்டர்ஸ் இல்லாட்டி கூட உங்களோட ஸ்கினை வந்து ரொம்ப யூத்ஃபுல்லா வச்சுக்கிற தன்மை நம்மளோட சி பக்டோன் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ சி பக்டோன் வந்து எப்படி நம்ம வந்து பெஸ்ட் டைம் குடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஹை இன் வைட்டமின் சி. அப்ப வைட்டமின் சி இருக்கிறதுனால உங்க பாடியும் கெஸ்ட்ரைட்டிக், இதுவும் எசிட்டிக் தான். அப்ப கெஸ்ட்ரிக் ட்ரிகர் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு ஸோ நீங்க வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க. ஸோ எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 ml into 100 ml வாட்டர். அண்ட் ஆஃப்டர் 6 PM நம்மளோட சி பக்தோனை வந்து குடிக்காதீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த வைட்டமின் சி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க நைட்ல தூங்க முடியாது. ஸோ அதே வந்து லெட்ஸ் சே அவங்க வந்து லோரி டிரைவர், பஸ் டிரைவர் அப்படின்னா கட்டாயம் அவங்க வந்து இதை குடிக்கலாம். நீங்க லேட் நைட் டிராவல் பண்றீங்களா, கட்டாயம் குடிக்கலாம். அதே உங்க பிள்ளைங்க வந்து பரீட்சைக்கு படிக்க போறாங்களா, லேட் நைட்ல அப்ப கண்ணு மூச்சு படிக்கிறாங்களா, அவங்களுக்கு காஃபி கலக்கி கொடுக்கறதுக்கு நம்மளோட சி பக்தோனை நீங்க தாராளமா அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். So remember, இது வந்து very good product because it provides a lot of oxygen to your body cell, rich in antioxidant. So oxygen நம்ம பாடியில அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம செல்ஸ் வந்து, பிகாஸ் நம்ம பாடியில வந்து எல்லார் பாடியிலும் கேன்சர் செல்ஸ் இருக்கு, அதை வந்து இது ஆக்டிவேட் பண்ண தன்மை இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி குட். ஓகே, ஸோ now இது ஒரு டெஸ்டிமோனியல். நான் இந்த டெஸ்டிமோனியல் வந்து இப்போ ரீசனா எனக்கு பிணையங்கள்ல இருந்து சாந்தி எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஷீஸ் ஃப்ரம் பிணை அண்ட் வெரி டைனமிக் ஆல்சோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிமோனியல் அவங்க அவங்க வந்து ஷி ரிஃபர் திஸ் பை டிக்டாக் மூலியமா தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் அ டயபெட்டிக் பேஷண்ட். 5ஆம் தேதி 4ஆம் மாசம் வந்து நினைக்கிறேன் அவரோட விரல வந்து எடுத்துட்டாங்க. இது 5ஆம் தேதி 4ஆம் மாசம் எடுத்த ஒரு பிக்சர். ஸோ அவரோட கால் பெரிய விரலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ண கையோட அந்த ஓட்டை நீங்க பார்க்கலாம், பெருசா இருக்கு. ஸோ இது 20ஆம் தேதி 4ஆம் மாசம்.
நீங்க பார்க்கலாம் அந்த ஹோல் பிகம் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். அண்ட் 20ஆம் தேதி 5வது மாசம் கரெக்டா ஒரு மாசம் நீங்க பார்க்கலாம் அந்த ஹோல் வந்து அப்படியே இருக்க இன்னும் சிறுதா போயிடுச்சு. அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சி பக்டோன் அண்ட் நம்மளோட பேசில். ஸோ நம்ம அதை 3 விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன், டீடாக்ஸ், ரிப்பேர் அண்ட் நோரிஷ். ஸோ இதுதான் நம்ம பானம் செய்யுது, தேவையில்லாத விஷயத்த வந்து பாடியில இருந்து வெளியாக்குது, அண்ட் தென் ரிப்பேர் பண்ணுது, அண்ட் தென் யூ ஃபீல் பெட்டர். ஸோ சி பக்டர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட உயிர் அணுக்களை வந்து உற்பத்தி இருக்குது, ரீஜுவனேட் யோர் செல். அண்ட் நம்மளோட துளசி என்ன செஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிது. ஸோ இதுதான் அதோட தன்மை. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் நிஷா குவீன் ஃப்ரம் ஜேபி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ கேன்சர் பேஷண்டா, இவங்க வந்து கேன்சர் சர்வைவர். இது வந்து டூரிங் அவங்களோட ஆப்ரேஷன் டே. அண்ட் இது வந்து அவங்களோட கிமோ, நீங்க பார்க்கலாம் டூரிங் கிமோ. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் கிமோனா நம்மளுக்கு வந்து முடி கொட்டும் அப்படின்னு கேட்டேன். பட் ஆக்சுவலி அதோட ப்ராசஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த கிமோ வந்து நம்ம வந்து உடம்புல நம்ம வந்து ஏற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி வந்து ஐடென்டிஃபை பண்ணாது குட் செல்ஸ் அண்ட் பேட் செல்ஸ். பிகாஸ் கேன்சர் செல்ஸ் வந்து என்டையர் பாடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வந்து இந்த கீமோதெராப்பி கொடுப்பாங்க, ஏன்னா அந்த செல்ஸை போயிட்டு கில் பண்றதுக்கு. ஸோ நம்மளோட செல்ஸ் வந்து ஆரோக்கியமா இல்லை, அப்ப அந்த செல்ஸ் எல்லாம் டை பண்ணும்போது தான் இந்த முடியெல்லாம் கொட்டும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு செடி வச்சிருக்கீங்க, அந்த வேறு சுடாமத்தி இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தசைகார். அப்ப அந்த அந்த அதோட டஹான் அதோட கலைங்க அந்த மரம் எப்படி இருக்கும், எல்லாமே கொட்டி தானே போவோம். அதே போலதான் நம்மளோட ஹியூமன் பாடியும். பட் லக்கிலி ஷீ மேனேஜ் டு ஃபவுண்ட் நம்மளோட ஐஎம்சி ப்ராடக்ட். ஆஃப்டர் டேக்கிங் ஐஎம்சி ப்ராடக்ட் திஸ் ஹவ் ஷி லுக்ஸ் லைக். அண்ட் இன்னைக்கு நிஷா குவீன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு என்ன பொருள் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அலோவேரா, அதே சி பக்டோன், அண்ட் அடிஷ்னலா ஒரு நோனி ஆட் பண்ணிருக்காங்க, அண்ட் நம்மளோட பேசில் அண்ட் டர்மரிக். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து நம்மளோட டாக்டரோட மாதர். அதை பாத்தீங்களா, ஒரு டாக்டர் ஏகே அவங்களோட மாதர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் த கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு வந்து கேன்சர் கீமோ 4வது கேன்சர் கீமோ வரும்போது அவங்க பாடி வந்து தாக்கு பிடிக்கல, அவங்கள 9 மாசம் படுக்க வச்சிருச்சு. ஸோ இன்னும் அவங்களோட லைஃப் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் தான் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. பட் இதுக்கிடையில டாக்டர் வந்து அவருக்கு இன்னொரு டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஒய் நாட் நீ வந்து ஆல்டர்னேட்டிவ் வே வந்து நீ வந்து சர்ச் பண்றது பயன்படுத்து அப்படின்னு. ஸோ டாக்டர் வந்து கேட்டாரு வாட் இஸ் மை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு. ட்ரை ஆயுர்வேதா அப்படின்னு. ஸோ டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா பீட் ஸ்கெப்டிக்கல். அப்ப அவர் சொன்னாரு என்னோட மருந்து மாத்திரையே வந்து எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல, ஆயுர்வேதா தான் எங்க அம்மாவை காப்பாத்திருமா அப்படின்னு. இருந்தாலும் தாய் மேல இந்த பாசத்துல நம்மளோட பானத்தை அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஹேப்பன் டு பி இன்னைக்கு அவங்க மாதம் வந்து பிகம் ஹெல்த்தியர். நம்மளோட பானத்தை சாப்பிட்டோன்னே ஆன் த டே 50 அம்மா வந்து சொந்தமா எந்திரிச்சு பாத்ரூம் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ டாக்டர் வாஸ் இம்ப்ரெஸ், என்ன அது இந்த இவ்வளவு நாள் அம்மா வந்து படுக்க தானே நான் தானே கொண்டுட்டு போகணும், நான் தானே எல்லாமே செய்யணும், இந்த பானை சாப்பிட்ட கையோட அம்மா ஏஞ்சி நடக்கிறாங்களா அப்படின்னு. அன்னைக்கு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணனால்தான் இன்ன வரைக்கும் அவர் நம்ம கூட ஐஎம்சில இருக்கிறாரு. ஓகே, நாவ் நம்மளோட நோனி. ஸோ நோனி வந்து பாத்தீங்கன்னா இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துற தன்மை தான் நம்மளோட நோனி. ஸோ நோனி வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கேன்சர் செல்ஸை வந்து குறைக்கிற தன்மை, ஒன் ஆஃப் த ஆன்டி கேன்சர் ப்ராடக்ட். அதே போல நோனில வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பெயின் கில்லர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த காவுட் சம்மந்தப்பட்டது, நீ பெயின், இது எல்லாத்துக்குமே நம்ம நோனி அருமையா வேலை செய்யும். அதே போல நம்மளோட நோனி வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட இஷ்யூ அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ற தன்மையும் நோனி கிட்ட இருக்கு. அண்ட் லெட்ஸ் சே சில பேர்த்துக்கு வந்து ஹை பிபி வந்து ப்ரெஷர் வந்து என்ன சாப்பிட்டாலும் பிபி வந்து குறையலன்னா நம்மளோட நோனி வந்து
நம்மளோட பிபியை வந்து குறைக்கிற தன்மை இதுகிட்ட இருக்கு. ஏன்னா உங்களோட ஹை பொட்டாசியம், ஸோ அந்த சோடியம் லெவலை குறைக்கிற தன்மை நம்ம நோனி கிட்ட இருக்கு. ஸோ வெரி குட் ஃபார் ஜென்ஸ் இந்த ப்ரோஸ்டேட் இஷ்யூனா நம்மளோட நோனி வந்து வெரி குட். அதே போல பெண்களுக்கு ஆஃப்டர் 1 or 2 டெலிவரி அவங்க கர்ப்பப்பையெல்லாம் வீக் ஆயிரும், அவங்க பிளேடர்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. சும்மா அச்சூல்னா பண்ணா கூட அவங்க யூரின் வந்து வெளியாகும். பிளேடரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ற தன்மையும் நம்மளோட நோனி கிட்ட இருக்கு. ஸோ யாரு இது குடிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் see if anyone ஹை பிபில ஆனா வந்து இந்த பிளட் தின்னிங் மெடிசன் எடுப்பாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதே போல லோ பிபி இருக்கிறவங்களுக்கும் நம்ம நோனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அண்ட் டயாலிசிஸ் போறவங்களுக்கும் வந்து கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு நம்ம நோனியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் லெட்ஸ் சே இப்ப ஹை பிபி அவங்க வந்து ஒன் மெடிகேஷன், பட் அவங்க பிபி இறங்கலன்னா நீங்க வந்து மைல்டா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 ml ஒரு 10 ml அவங்களோட பிபியை குறைக்கிறதுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணலாம். பட் லோ பிபிக்காரவங்களுக்கும் டயாலிசிஸ் போறவங்களுக்கும் இதை வந்து யூ பெட்டர் கெட் டாக்டர்ஸ் அட்வைஸ். அண்ட் அதே போல நம்மளோட இந்தியன் ஸ்வீட் கூஸ்பெரி பேஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட் இஸ் திஸ், நம்மகிட்ட நோனி இருக்கு, அம்லா இருக்கு, சி பக்டோன் இருக்கு, அலோவேரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் வெரி குட் ப்ராடக்ட். ஏன்னு சொன்னீங்கன்னா அப்ப நம்மளோட பானம்லாம் வந்து கழுத்துக்கு கீழே வேலை செய்யுதுன்னா நம்மளோட கூஸ்பெரி பேஸ்ட் வந்து கழுத்துக்கு மேல செய்யும். அப்படின்னா இதுல அஸ்வகந்தாவும் இருக்கு, வெரி குட் ஃபார் த பிரெயின். மூளை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட் ஒர்க்ஸ் ரியலி ரியலி குட். உதாரணத்துக்கு அதை நான் சொன்னல, ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன், இது எல்லாத்துக்கும் வந்து அருமையா இது வந்து வேலை செய்யும். அண்ட் ஜீரண சக்தி வந்து குறைவா இருந்துச்சுன்னா நம்ம ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கிற தன்மையும் இதுகிட்ட இருக்கு. பிகாஸ் இதுல வந்து பிளாக் பெப்பரும் இதுல வந்து இருக்கு. ஓகே, அதே டைம்ல இம்ப்ரூவ் உங்க மெமரி. அப்ப இந்த ஆட்டிசம் கிட், கண் பார்வை பிரச்சனை, அதுக்கும் நம்மளோட கூஸ்பெரி பீஸ் வந்து அருமையா வேலை செய்யும். இது வந்து எப்படி சாப்பிடுறதுன்னா நீங்க வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்ல கூட நீங்க எடுக்கலாம், பிரேக்ல கூட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். நீங்க வாயில சாப்பிட்டீங்கன்னா நாக்கு கீழே வச்சு சாப்பிடுங்க. பிகாஸ் நாக்கு கீழே தான் முக்கியமான நரம்பெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் அது போயிட்டு ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது வெரி ஸ்வீட் டீஸ், சில்ட்ரன் will definitely love these products. ஓகே, then we move on. ஓகே, இந்த டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா இவர் வந்து அங்கிள் ஃபூ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து he was bedridden for 5 years. ஏன் அவர் வந்து 5 வருஷம் அவர் படுக்க வச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு நபரை வந்து ஹெல்ப் பண்றதுனால அவர் வந்து இன்ஜெக்ட் ஹிம்செல்ஃப். L1 L2 அவரோட ஸ்பைன் வந்து இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஜெக்ட் பண்ண கையோட he was treated in தொங்ஷின் ஹாஸ்பிட்டல், கேல் ஜலன்பூடுல. ஸோ 3 மாசமா எல்லா ஸ்பெஷலிஸ்ட், எல்லா பக்காரம் எல்லாம் வந்து அவரை போயிட்டு ட்ரீட்மெண்ட் செய்யும், அவரை வந்து எந்திரிச்சு நடக்க முடியல. ஸோ ஒன் ஹீ கேம் பேக் டு ஹோம். அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் பக்கா எல்லாமே என்ன சைனீஸ் தெராப்பியா எல்லாத்தையும் வந்து அவர் வந்து போட்ரூவ் பண்ணாரு. பட் அதுவும் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. தென் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்ன ஒரு ஃப்ரெண்டு வந்து பாக்குறதுக்கு முன்ன அங்கிள் என்ன செஞ்சாருன்னா, இந்த அயனைஸ் மெட்ரஸ் இருக்குல்ல, he spent 19,800 for the mattress. இதுல படுத்தாவது நான் ஏஞ்சி நடந்துருவானா அப்படின்னு அங்கிளுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணாரு. பட் அப்பயும் அங்கிள் ஏஞ்சி நடக்கல. ஹேப்பன் டு பி அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரை வந்து போய் பார்க்கும் போது அவர் கையில வந்து ஒரு பாக்ஸ் மஞ்சளும் துளசியும் கையில கொடுத்தாங்க, இது சாப்பிடு, இது சாப்பிட்டா நம்ம நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன்லி 20 ml. அந்த 20 ml அங்கிள் 10 ml தான் குடிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, 15வது நாள் அங்கிள் சொந்தமா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, he can walk, he can talk now. அவர் வந்து பேக் டு நார்மல். அங்கிள் was so impressed. என்னடா இந்த துளசி தான் நம்ம சாப்பிட்டோம், நம்ம பாடியில இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு அப்படி. இந்த டெஸ்ட் மொழியை பாத்தீங்கன்னா இது வந்து லைஃபா வந்து எடுத்தது. அதாவது ஐஎம்சி மலேசியாவுக்கு வந்தோடனே ஒரு 100 கம்பெனிஸ் வந்து மீட்வெளியில வந்து பூத் திறந்திருந்தாங்க, ஆல் த ஆர்கானிக் கம்பெனி. ஸோ ஐஎம்சியும் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு 3 days ஈவெண்ட்.
அங்கிள் காலைல 10 மணி வரைக்கும் நைட் 10 மணி வரைக்கும் என்ஜாயிங் அவர் வந்து கீப் ஆன் ஹாப்பிலி ஸ்ப்ரெடிங் அபவுட் ஐஎம்சி. அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து ஃபைல் வச்சிருப்பாரு. ஸோ ஹீ பிகம் ஐ ஓப்பனர் ஃபார் ஐஎம்சி. ஸோ எப்படி ஒரு துளசி வந்து நம்மளுக்கு துளசி வந்து குடிச்சா எந்திரிச்சு நடக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் துளசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், காய்ச்சிக்கோ சளிக்கோ தான் நம்ம துளசி பைப்போம். ஆனா படுக்க வச்சுங்களை எப்படி நடக்க வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்லி நான் மத ஸ்லைட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆயுர்வேதா இஸ் உங்க வேரோட ஒரு விஷயத்தை சரிப்படுது. அப்ப என்ன செய்யுதுன்னா, டிடாக்ஸ் பண்ணுச்சு, செல்ஸை ரிப்பேர் பண்ணுச்சு, தென் ஹீ பேக் டு நார்மல். இதுதான் அதோட ப்ராசஸ். ஓகே, நான் நம்மளோட துளசி. ஸோ துளசியில வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேஷன் தன்மை இருக்கு, மல்டி வைட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட், செல்ஸ் ரிப்பேர் பண்ற தன்மையும் நம்ம துளசியில இருக்கு. அண்ட் நம்மளோட பேசில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 துளசி மட்டும் இல்ல, இதுல 5 விதமான துளசி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஷாம் துளசி, விஷ்ணு துளசி, ராம் துளசி, வான் துளசி, நிம்பு துளசின்னு சொல்லிட்டு 5 விதமான துளசி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ துளசி என்னென்னத்துக்குலாம் நல்லதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சளி காய்ச்சல், இரும்பல், ஆஸ்மா, புரோங்கைட்டிஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதே போல ஸ்டமக் போட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாவில் காத்து பிரச்சனை அதுக்கும் நம்மளோட துளசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பாடி பெயின் அதுக்கும் நம்ம துளசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிட்னி ஸ்டோன் 5 mm குள்ளார 7 mm குள்ளார இருந்துச்சுன்னா கிட்னி ஸ்டோனை டிசால்வ் பண்ற தன்மை இந்த துளசி கிட்ட இருக்கு. ஓகே, அப்ப யார் துளசி நீங்க மத ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும் போது நீங்க சிறுநீர் கழியும் போது ஒரு டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்கன்னா, உங்களோட யூரின் வந்து ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கும், இல்ல ரொம்ப கச்சராவா இருக்கும். இப்பதான் உங்களோட கிட்னி இதெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, அதே டைம்ல துளசி வந்து இன்டர்னல் மட்டும் தான் பயன்படுத்தணும் இல்ல, எக்ஸ்டர்னலும் இது வந்து பயன்படுத்தலாம். ஓகே, பூச்சிக்கடி இல்ல உங்களுக்கு வந்து ஸ்காப் இஷ்யூ, இந்த டென்ட்ராஃப் இஷ்யூ, அந்த துளசியில ஒரு டிராப் வித் எலோஜெல் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்காப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து போவோம். உங்களோட ஹேர் ரூட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு சளி காய்ச்ச உங்க மூக்கு வந்து அடப்பா இருந்துச்சுன்னா அந்த துளசி வந்து உங்களோட ஃபார்ஹெட் தலைவலி வந்து நிற்கும், இந்த மூக்கு அடப்பு வந்து நிற்கும். ஸோ என்கிட்ட ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கு. இந்த நியூ பார்ன் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, நியூ பார்ன் ஸ்டைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த சளி காய்ச்சலாம் நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், வீட்டுல வந்து சாம்பிராணி புகை, வெத்தலை இதெல்லாம் போட்டு அந்த பேபி. பட் ஆக்சுவலி சாம்பிராணி புகை கூட வந்து இன்னைக்கு ரொம்ப நம்ம பயன்படுத்துவோம். பிகாஸ் லாட் ஆஃப் ரசாயனம் கெமிக்கல்ஸ் நிறைய. ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் லங்ஸ். ஸோ அதே வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊதி எடுப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் யங் ஜெனரேஷன், யங் கப்பல்ஸ். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கும் தெரியல. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன சொன்னோம்னா, அந்த பேபியோட செஸ்ட்ல, ஃபார்ஹெட்லயும் செஸ்ட்லயும் இந்த துளசி மஞ்சளை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. காலையில அப்ளை பண்ணாங்க, நைட்டு வந்து பேபிக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அந்த பேபி எத்தனை மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் இஸ் அபவுட் 5 months இல்லாட்டி 6 months ஓல்ட் பேபி தான். ஓகே, ஸோ தட் ஃபேண்டாஸ்டிக் நம்மளோட துளசியை வந்து பால்ல மிக்ஸ் பண்ணாதீங்க. இது எப்படி குடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிராப் வந்து ஈக்குவலன் டு 1 liter ஆஃப் வாட்டர். பால் குடிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45 பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு தான் அந்த டைமிங் தெரியும். ஸோ நீங்க வந்து உங்க டைமிங் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் லெட்ஸ் சே அதே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒரு டிராப்பு 3 times a day 100 ml வாட்டர்ல. ஸோ துளசியும் மஞ்சளும் நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதே போல நம்ம மஞ்சள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹர்ப். ஏன்னா மஞ்சள்ல வந்து இயற்கையா கிருமியை போக்குற தன்மை அதுகிட்ட இருக்கு. நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், நேச்சுரல் ஆன்டிசெப்டிக், இது எல்லாமே வந்து மஞ்சள் கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதே போல இந்த சளி காய்ச்சல் பிரச்சனை, டெங்கி பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதே போல இந்த தைராய்டு இஷ்யூ, டான்சலைட்டிஸ் இஷ்யூ, அதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் மஞ்சள் ஆக்சுவலி வெரி குட். உங்க பாடியோட லீவரை டிடாக்ஸ் பண்ற தன்மை, லீவரை ப்ரொடெக்ட் பண்ற தன்மை மஞ்சள் கிட்ட வந்து இருக்கு. அண்ட் முட்டி வலி பிரச்சனை, அடிக்கடி இந்த முட்டி வலி பிரச்சனைக்கு வந்து நம்ம மஞ்சள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் லெட்ஸ் சே இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல தூக்கம் பிரச்சனை உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்மளோட மஞ்சள் வந்து ஒரு சொட்டு இல்லாட்டி 2 சொட்டு 100 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி லுக்வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களோட அந்த மஞ்சள் வந்து உங்களை அப்படியே ஈஸ் டவுன் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரம்ப வந்து ஈஸ் பண்ற தன்மை மஞ்சள் கிட்ட இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் யோர் ஹார்ட் மசில். ஸோ இதுதான் நம்மளோட மஞ்சள். அண்ட் மஞ்சள் வந்து நீங்க தாராளமா பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஓகே, யாரு மஞ்சள் குடிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாண்டிஸ் மஞ்சள் காமால்காரங்களுக்கு நம்ம மஞ்சள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ பேசில் அண்ட் டர்மரிக் யூ கேன் மிக்ஸ் டுகெதர். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா another testimonial also from சிரம்பான். ஆனா இவங்க வந்து ஒரு நாய்க்காரங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாய் டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக் இனிப்பு நீர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவா வந்து புண்ணு எங்க வரும்? காலில் தானே வரும். ஆனா இவங்களுக்கு புண்ணு எங்க வந்துச்சுன்னா பொரண்டில, தலைக்கு பின்னால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் இருக்காங்க. ஸோ அவங்கள ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு சின்ன கட்டி தான், ஒரு பீசோல் மாதிரி செலம் வச்சிருச்சு. அது புண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து பெருசாயிருச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொரட்டி இதுல தான் முக்கியமான நரம்பு இருக்கு, சாராஃப் துஞ்சாங் ஸ்பைனல் கார்ட். இன்னும் கொஞ்சம் டீப்பா ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு நரம்புல வந்து பட்டுச்சுன்னா அவங்கள படுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. ஓகே, இன் பிட்வீன் நம்மளோட ஆயன்சி பானத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி த சேஞ்சஸ். இது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் விதின் அ மந்த். இன்னைக்கு இதுதான் அவங்களோட புண்ணு. அந்த புண்ணு வந்து அப்படியே ஆற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அலோவேரா. ஸோ அலோவேரா என்ன செய்யும்? டிடாக்ஸ் பண்ணி. அண்ட் சீபக்டோன் என்ன செய்யுது? உங்க செல்ஸ்க்கு உயிர் கொடுக்குது, ப்ரொவைடிங் மோர் ஆக்சிஜன் ஸோ தட் இட் மேனேஜ் டு ரிப்பேர் த செல்ஸ். இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. அண்ட் நம்மளோட பேசில் டர்மரிக் ஆஃப்கோர்ஸ் ரத்தத்தை சுத்தம் பண்ணுச்சு அண்ட் தென் இன்ஃப்ளமேஷனை குறைச்சிச்சு. ஸோ எவ்ரி திங். ஆனா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தனால நம்ம வந்து அவங்களுக்கு விஜய் சார் கொடுத்தோம். ஸோ விஜய் சார், ஏன்னா ஒரு புண்ணு ஆறுனா உங்க சுகர் லெவல் நீங்க குறைக்கணும். அண்ட் பிளாஸ்மோ அவங்க என்ன அப்ளை பண்ணாங்கன்னா நம்மளோட எலோஜெல். ஸோ நம்மளோட எலோஜெல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க ஸ்கின்க்கும் பாய்க்கலாம், உங்க ஃபேஷியல் கேருக்கு. அது பிகாஸ் இட்ஸ் அ நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். அதை தவிர்த்து உடம்புல வந்து இந்த மாதிரி புண்ணுங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய புண்ணுங்க, இந்த டைபெட்டிக்ஸ் புண்ணுலாம் உங்களுக்கு சுருக்க ஆறணும்னா நம்மளோட எலோஜெல் மிக்ஸ் டுகெதர் 1 drop of basil and turmeric. புண்ணு வந்து சுருக்க ஆறும். அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்றாங்களே, இதை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பயன்படுத்துங்க, பொண்ணு வந்து சுருக்க ஆறும். ஓகே, நவ் இதுவும் ஒரு டெஸ்டிமோனியல். இந்த டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா இவருக்கும் டயபெட்டிஸ், கால்ல சின்ன விரல்ல ஒரு சின்ன புண்ணு. இந்த புண்ணு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணு ஆறுல ட்ரெஸ்ஸிங் பண்ணி சதையெல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த நடுவுல 2 சின்ன படம் வச்சிருப்பேன். ஆக்சுவலி அந்த விரல் வந்து அழுவிருச்சு. ஸோ அழுவுன கையோட கடைசியா கொடுத்த ஆப்ஷன் வந்து என்னன்னா விரலை வெட்டணும், எம்பியூட்டேட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில நம்ம பானத்தை பத்தி அவரு கேள்விப்பட இதை வந்து அவரு பயன்படுத்தி, நம்புறீங்களோ இல்லையோ, 2 வாரத்துல எங்கெங்க அவரோட செதையெல்லாம் போனுச்சோ எல்லாம் தானா கூட ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டர் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, பை மெடிக்கல் டேர்ம் வந்து விரலை ரிமூவ் பண்ணணும். நம்மளோட ஆயன்சி பானம் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா இன்னைக்கு அந்த விரலை எடுக்க தவிர்த்தாச்சு. பிகாஸ் அந்த நேச்சுரல் ஹீலிங்கை கொண்டுட்டு வந்துருச்சு. ஸோ இது எப்படி வேலை செஞ்சுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டயபெட்டிக், 25.9 அவங்களோட சுகர் அண்ட் ஷீ வாஸ் அண்டர் இன்சுலின் அண்ட் ஆல்சோ ஆஸ்மாட்டிக் பேஷண்ட். நம்ம பானத்தை பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு அவங்க ஆஸ்மா பிரச்சனை விலகிருச்சு. அண்ட் அதே போல அவங்களோட சுகர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5.5 தான். அண்ட் இவரு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹார்ட்ல வந்து எப்பயுமே லேசா சுருக்குன்னு எப்பயுமே குத்தமா. தென் அவர் என்ன செஞ்சாரு, வந்து ஒரு நாளைக்கு ஜிஹெச் போயிருக்காரு. ஜிஹெச் போன கையோட வந்து சீவியர் ஹார்ட் அட்டாக் 100% பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவர் அன்னைக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து என்ஜியோகிராம் செஞ்சிருக்காங்க. ஸோ என்ஜியோகிராம்ல 2 ஸ்கேன் வச்சாங்க. அப்பதான் தே ஃபவுண்ட் அவுட் ஹி காட் அ 100% ஃப்ரெஷ் பிளாக். அப்ப 2 ஸ்கேன் வச்சுட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து 29 ஜூலை வந்து திரும்பி கொடுத்தாங்க, 3வது ஸ்டாண்டு வைக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கடியில நம்மளோட பானத்தை பயன்படுத்தினாரு. என்னது, அதே அலோவேரா, அதே சீபக்டான் அண்ட் அடிஷ்னலா அர்ஜுன் ஆட் பண்ணியிருக்காரு, பிளஸ் பேசில் அண்ட் டெர்மரிக். ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் த 29/7 திரும்பி அவர் டாக்டருக்கு போயிட்டு 3வது ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது டாக்டர் அட்மிட் பண்ணிட்டாங்க, என்ஜிஓ செஞ்சாங்க. ஆனா அதே அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நோம்படி வந்து என்ஜியோகிராம் செஞ்சாங்கன்னா 3 நாள் வந்து உங்களை அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க. பட் ஹீ காட் டிஸ்சார்ஜ் ஆன் த சேம் டே. ஸோ ஹி வாஸ் பீட் சர்ப்ரைஸ். தென் அப்பயே டாக்டரை மீட் பண்ணும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு, ரிமைனிங் 75% பிளாக், 100% கிளியர். ஸோ இதுதான் அவரோட டெஸ்டிமோனியல். அண்ட் இவரு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவரு வந்து இஸ் அ பேட்மிண்டன் பிளேயர், இஸ் நாட் அ ஸ்மோக்கர், இஸ் நாட் அன் ஆல்கஹாலிக், இஸ் அ வெரி ஆக்டிவ் பர்சன். இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு ஹார்ட்ல ஒரு இஷ்யூ. ஓகேனா, நம்மளோட விஜய் சார். ஸோ இனிப்பு நீர் இருக்காருங்க, கண்டிப்பா நம்மளோட விஜய் சார் குடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் லெவல் குறைஞ்சாதான் புண்ணு ஆறும், ஹீலிங் ப்ராசஸ் தானா நடக்கும். 2வது, நம்ம விஜய் சார் என்னத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலஸ்ட்ரால் லெவலை கட் பண்ற தன்மை அதையும் இதுகிட்ட இருக்கு. இனிப்பு நீர் இருக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து சும்மா சும்மா சிறுநீர் கலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து ரெகுலேட் பண்ற தன்மை நம்ம விஜய் சார் கிட்ட இருக்கு. நாட் ஓன்லி தட், அவங்களுக்கு சும்மா சும்மா பாத்தீங்கன்னா தண்ணி தாகம் இருக்கும், அதையும் இது ஹெல்ப் பண்ணும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இனிப்பு வர காரணம் என்னது, உங்களோட பென்கிரீஸ் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணல. அந்த பென்கிரேட்டிக் சிஸ்டம் வந்து திரும்பி அப்கிரேட் பண்ற தன்மை இதுகிட்ட இருக்கு. அப்ப நேச்சுரலி வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற தன்மை இருக்கும். அண்ட் இனிப்பு நீர் இருக்காரங்க பார்த்து இந்த இடுப்புக்கு கீழே அந்த கால் வந்து எப்பயுமே வீக்கமா இருக்கும், வாட்டர் ரிட்டென்ஷன், தண்ணி சரியா, அப்ப கிட்னி இஷ்யூ, இது எல்லாத்தையும் சரி பண்ற தன்மை இந்த விஜய் சார் கிட்ட இருக்கு. ஸோ இது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1/2 hour பிஃபோர் மீல். நான் பொதுவா லஞ்சு டின்னர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து பொதுவா காலையில நம்ம ஆளுங்க வந்து பசியாற மாட்டாங்க, சும்மா ஒரு காஃபி ஒரு பிஸ்கெட் அப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த லஞ்சு டின்னர் தான் பாத்தீங்கன்னா ஹெவி மீல், குளுக்கோஸ். சோறு வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து லாட் ஆஃப் கார்போஹைட்ரேட், அப்ப அதிகமா நம்ம சாப்பிடுறோம். அப்ப அது வந்து பேர்ன் பண்றதுக்கு சரியா இருக்கு, பிகாஸ் நம்ம எக்ஸசைஸ் செய்யல. அப்ப அதுக்கு என்ன செய்வேன்னா, நான் வந்து பிஃபோர் மீல், 1/2 hour பிஃபோர் மீல். அதே வந்து லெட்ஸே அவங்க வந்து சில பேர் ஹாஸ்பிட்டல் மெடிசன் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்ன ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 30 ml தான் இன்டூ 100 ml வாட்டர். பட் இஃப் லெட்ஸ் சே அவங்க வந்து ஆன் மெடிகேஷன்ல இருந்தாங்கன்னா அதுல பாதி மூடி கொடுங்க, 15 ml. ஓகே. அண்ட் சில பேர் வந்து யோசிப்பாங்க, நம்ம மருந்து சாப்பிட்றோம் இதையும் சேர்த்து சாப்பிட்றோம், தாராளமா சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து ஃபுட் தான். பட் அவங்களுக்கு அப்பயும் அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சுன்னா தே ஆல்சோ கேன் டேக் ஆஃப்டர் ஃபுட். ஓகே. ஸோ இது நம்மளோட விஜய் சார். ஸோ நம்ம விஜய் சார்ல பார்த்தீங்கன்னா நவா பழம் இருக்கு. இது கண்ணுக்கு வெரி வெரி குட். உங்க கண்ணோட நர்வ்ஸை வந்து இந்த வீக்கா, பிகாஸ் இனிப்பு நீர் இருக்காருங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்லோ, அந்த நர்வ் வந்து ரொம்ப புவர் ஆயிரும், கண் பார்வை பிரச்சனை இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் பார்வையை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா ஒரு ஒரு மாற்றம் நீங்க பார்க்கலாம். அண்ட் டுகெதர் வித் தட், இனிப்பு நீர் இருக்காரவங்க இருந்தா கண்டாயம் வந்து நான் அர்ஜுனா குடிக்கணும்னு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு நீர் வந்து எப்பயுமே ஒரு பேக்கேஜோட வரும். தே வில் இன்வைட் த பிரதர் அண்ட் சிஸ்டர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ ஏன் அர்ஜுனா, ஸோ இதுதான் நம்ம அந்த அங்கிள் குடிச்சாரு. ஏன் அர்ஜுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனா வந்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கார்டியன் ஆஃப் ஏஞ்சல். ஓகே, அது ஒரு மரத்து பட்டையில இருந்து தயார் பண்ற ஒரு பொருள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ற தன்மை, பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட் பம்பிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஆர்டரிட்டிஸ் வால்ல இருக்கிற பிளாக்கேஜை வந்து கிளியர் பண்ற தன்மை இதுகிட்ட இருக்கு. ஸோ இதுல 3 முக்கியமான விஷயம் வந்து இதுல சேர்த்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழம், அண்ட் தென் ஜாகரி, வெல்லம். ஓகே. இந்த திராட்சை பழோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, ஆஃப்கோர்ஸ் நம்மளோட இந்த ஹை பிளட் ப்ரெஷர், இந்த ஹார்ட்டை வந்து பாதுகாப்புற தன்மை இந்த கிரேப்ஸ் கிட்ட இருக்கு. அதை தவிர்த்து இந்த திராட்சை பழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹை இன் ஃபைபர்,
அப்போ பாடியில இருக்கிற குளுக்கோஸை வந்து அப்சர்வ் பண்ற தன்மையும் இதுகிட்ட இருக்கு. இந்த ஜேகரி வந்து என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பாடியில உங்களுக்கு ஒரு எனர்ஜி, பூஸ்ட் யோர் இம்யூன் சிஸ்டம், லீவரை வந்து டிடாக்ஸ் பண்ற தன்மை, மெனோபாஸ் இஷ்யூ லேடிஸ்க்கு, மாதவிடா பிரச்சனை, அதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இனிப்பு நீருக்கு இருக்கிறவங்க வந்து நம்மளோட அர்ஜுனா வந்து நீங்க 15 ml குடிக்கலாம். டோன்ட் டேக் 30 ml. ஸோ இது நீங்க எப்ப வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அதே உங்களுக்கு இனிப்பு நீர் இல்ல, நான் வந்து அர்ஜுனா குடிக்கலாம், தாராளமா குடிக்கலாம். ஸோ யார் இந்த அர்ஜுனா குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு வந்து இதயம் இருக்கோ எல்லாரும் இதை குடிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இருந்தாலும் அவருக்கு ஹார்ட் இஷ்யூ வந்துச்சா இல்லையா? இதுக்கு வந்து உணவு தான் காரணம். அப்ப இன்னைக்கு கெட்ட பழக்கம் இருந்தா தான் நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இல்லை. ஸோ யூ லவ் யூ ஹார்ட், definitely you must go with Arjuna. Okay, so this is our Arjuna. And அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கூஸ்பெரி. இது வந்து பாத்தீங்கன்னா கடுகாய் இருக்கு, அம்லா இருக்கு, எலோவேரா இருக்கு. அண்ட் இந்தியன் கூஸ்பெரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இஸ் வெரி குட் பிகாஸ் இந்த என்டாசிட், நேச்சுரல் நியூரோடானிக் இருக்கு, மல்டி வைட்டமின்ஸ் இருக்கு. அண்ட் வெரி குட் அபவுட் நம்மளோட இந்தியன் கூஸ்பெரி வந்து இந்த இந்த இந்தியன் கூஸ்பெரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதால வந்து ஆயுர்வேதா தோஷான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம், பித்தம், கபம், இந்த 3 விஷயம். ஓகே, ஸோ அது நம்ம இங்கிலீஷ்ல நம்ம சொன்னோமா ஹோமோன் பேலன்சிங். இந்த ஹோமோன் நம்ம பாடியில சரியா இல்லைன்னா நம்ம பாடி சிஸ்டம் ஹேவ் ஆயிரும். இந்த தன்மையை வந்து நியூட்ரலைஸ் பண்ற தன்மை இந்த இந்தியன் கூஸ்பெரி கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அதே போல ஹெமோகுளோபின் ரொம்ப லோவா இருக்கு, ரத்த பிரச்சனை, அதை வந்து சீராக்குற தன்மை நம்மளோட இந்தியன் கூஸ்பெரி கிட்ட இருக்கு. லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு அஸ்மாட்டிக் பேஷண்ட் இல்ல ஒரு காஃப், அவங்களுக்கு வந்து பேசில் டெர்மரிக் கொடுத்து கூட அவங்களுக்கு வந்து நிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கட்டாயம் இந்தியன் கூஸ்பெரி அவங்களுக்கு ஆட் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது வந்து அந்த சொன்னல அந்த 3 தோஷா அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ற தன்மை இது கிட்ட இருக்கு. அதே போல கெஸ்ட்ரிக் நம்மளோட இந்தியன் கூஸ்பெரி. தென் லேடிஸ் ஆஃப்டர் 1 or 2 டெலிவரி, அதாவது பெண்கள் 40 வயசுக்கு மேல கட்டாயம் இது குடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கல்சியம் வந்து குறையும். பேபிஸ் கொடுத்துட்டோம்ல, ஸோ நம்மளோட கல்சியம் வந்து குறையும். அதை வந்து சரிப்படுத்துற தன்மை நம்ம இந்தியன் கூஸ்பெரி கிட்ட இருக்கு. ஓகே, தென் இந்த ஸ்பாண்டலைசிஸ், ஸ்லிப் டிஸ், பேக் பெயின், அது எல்லாத்துக்கும் முடி கொட்டுற பிரச்சனை, இந்த ரூட் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ற தன்மை நம்ம இந்தியன் கூஸ்பெரி கிட்ட இருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாள் பட்ட நோய், சீக்கு, ரொம்ப வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போய் டிப்ரெஷனுக்கு போயிட்டு, ஸோ இதெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட இஷ்யூ பாருங்களேன், மன அளவுக்கு வந்து அவங்க பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட இந்தியன் கூஸ்பெரி கொடுங்க. தே கேன் சி அந்த ப்ராசஸ், அவங்களோட மைண்ட் எல்லாமே ஸ்டேபிள் ஆகும். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு டெஸ்ட் மோனியும் இதுக்கு அதுலயும். ஓகே, ஸோ டுகெதர் வித் தட் நம்மளோட ஃபிளெக்ஸிட். ஓகே, ஏன் ஃபிளெக்ஸிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்சியம்னா கல்சியம் மெக்னீசியம் சொல்லுவாங்க. ஓகே, வெறும் கல்சியம் மட்டும் இல்ல, நமக்கு எப்பயுமே கல்சியம் மெக்னீசியம் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார் த பாடி. அந்த மெக்னீசியம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபிளெக்ஸிட்ல. ஓகே, இதுல வந்து ஹை இன் மெக்னீசியம். ஓகே, வெரி சிம்பிள். இப்ப நம்ம பாடி திடீர்னு நீங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதோ திடீர்னு பார்த்துக்கினா இங்க காத்து பிடிச்சிருக்கோம், அங்க காத்து பிடிச்சிருக்கோம், நம்ம வாயுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அது வாயு இல்ல, உங்க பாடியில வந்து மெக்னீசியம் வந்து குறைவா இருக்குன்னு இண்டிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃபைபர், இது ஹை ஃபைபர். ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, நரம்பு சம்பந்த பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் இது வேலை செய்யும். ஓகே, அண்ட் இது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டீசர்ட்ல போடலாம், மஃபின்ல போடலாம், சும்மா அப்படியே எடுத்து நீங்க சாப்பிடலாம். ஆனா ஃபிளெக்ஸீட் சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும். பிகாஸ் ஃபைபர்ல ஹை இன் ஃபைபர். ஸோ திஸ் இஸ் அவர் இந்தியன் கூஸ்பெரி அண்ட் ஃபிளெக்ஸீட். நவ் கடைசியா பிஃபோர் நான் என்ன எண்ட் பண்றதுக்கு முன்ன நான் உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நான் கொடுத்துட்டேன், ஆயுர்வேதானா என்னன்னு அப்படின்னு கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நார்மல் லீவிங் லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அலோவேரா, நம்மளோட சி பக்டான், நம்மளோட பேசில், நம்மளோட டெமரிக். இது வந்து நம்ம ஆக்சுவலி மிரக்கல் செட் சொல்லுவோம். ஓகே, மிரக்கல் செட்
ஐஎம்சி வந்து இந்த பேரு கொடுக்கல. இந்த மிரக்கல் செட் எப்படி இதுக்கு பேரு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணைன்ல அதாவது பல நாள் பட்ட நோய், லாங் ஸ்டாண்டிங் இல்னஸ், அவங்க வந்து இதை சாப்பிட்ட கையோட அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம். அவங்களுக்கு சைனீஸ் டீமா ஷீ ஃபவுண்ட் அ வெரி ஹியூஜ் டிஃபரன்ஸ். அன்னைக்கு அவங்க வச்ச பேர் தான் ஐஎம்சி மிரக்கல் செட். இன்னைக்கு நேஷன் வைட்ல வந்து எல்லாம் மிரக்கல் செட் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலே வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப குட் இனஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா, அலோவேரா ஹெல்ப்ஸ் யூ டு டிடாக்ஸ். நம்ம இன்னைக்கு 5 தடவை சாப்பிட்றோம், மலம் கழுவிடுது ஒரு தடவை இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு தடவை. உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு பிராணி வளர்த்துருந்தா கூட அதுக்கு சாப்பாடு போட்டு மறுமனுஷமே அது கொண்டுட்டு போகணும். அதோட பாடி சிஸ்டம்லாம் கரெக்டா இருக்கு, நம்ம பாடி சிஸ்டம் கரெக்டா இல்லை. ஓகே. அண்ட் அதே போல நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இன்னைக்கு யூ ஆர் அவே ஃப்ரம் டிசீஸ். கண்டிப்பா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன். அப்ப அந்த ஆக்சிஜன் எங்க கொடுக்குறீங்க? உங்களோட செல்ஸ். ஓகே. இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நம்மளோட பேசில் அண்ட் டெர்மரிக், ரத்தத்தை சுத்தம் பண்றதும் நம்மளோட பேசில் அண்ட் டெர்மரிக். இந்த 4 விஷயம், இந்த 4 பானத்தை நம்ம பயன்படுத்தினாவே ஆக்சுவலி வெரி வெரி குட். நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட செஷன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Shanti. Thank you, sir. Welcome, sir.